சாதிக் இதில் காப்பி அடிச்சிட்டீங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நெல்லையில் தொடர்ச்சியான ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனம் நீங்கள் பார்த்துருக்கலாம். காப்பி அடித்ததில் மட்டும் இல்லாமல் நீங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறத அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அதுக்கு நல்ல பதில் இன்னைக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற தலைவி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையை படிப்பதற்கு கூட தகுதி இல்லாத அறிக்கை மட்டும் படிக்கிறதுக்கு நேரமும் இல்லாத அறிக்கை அப்படின்ட்டு. அதாவது இந்தியாவில் குறிப்பாக தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கை பேசும் பொருளாக ஆக்கி தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியில் பேச வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஏதோ இந்த தேர்தலில் பேசுறதுக்கெல்லாம் எடப்பாடியை சந்திக்கிற முதல் தேர்தல் இதுன்றதால அவர் இப்படி பேசியிருக்கலாம், இல்லை 2001 அவர் தலைமையில் தேர்தல் பேசியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 96, அதுக்கு 91 இருந்தாலும் 96 இருந்தாலும் 2001 இருந்தாலும் 2006 திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இந்தியா முழுவதும் பேசு பொருளமானதெல்லாம் பார்த்தோம். அப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த வார்த்தையை அந்த முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் சொன்னது, இது தேர்தலில் கதாநாயகன் அப்படின்ற வார்த்தை முதலாக ஒரு தேர்தல் அறிக்கையை பார்த்து அரசியல் கட்சிகள் சொன்ன வார்த்தை திமுக தேர்தல் அறிக்கை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே அதை அறிவிக்கிறார். 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறது முதலே அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் திமுக தரப்புல அந்த அறிவிப்பு வரப்படுகிறது. எது பிரசிடென்ஸ் ஒன்றும் புரியல. அவர் 1000 கொடுக்குற திட்டத்தை ஆரம்பிச்சது யார்? அவர் தான் சொல்றாரு, நாங்கள் இந்த 2021 முன்னாடி நாங்கள் தான் கொண்டு வரதா இருந்த திட்டம், பட் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியல, அதை அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. சார், என்ன மக்களை ஏமாளின்னு நினைக்கிறாரா, இல்லை பைத்தியம் நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரா? இதே 2021 தேர்தல் காலத்தில் குடும்ப கார்டுகளுக்கு 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு திமுக சொன்ன உடனே முடியாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, கஜானால பணம் இல்லை, ஸ்டாலின் ஏமாத்துறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா? அப்ப நாங்க 1000 ரூபாய் தரும் போது அப்படி விமர்சனம் பண்ண எடப்பாடி பழனிசாமி எப்படி அவருடைய சிந்தனையில முதல்ல அந்த திட்டம் ஒதுக்கி இருந்தது? அந்த 1000 ரூபாய் கடுமையா விமர்சனம் பண்ண எடப்பாடி பழனிசாமி தான் எப்படி தருவீங்க அப்படிலாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு திமுக தருகிற உரிமை தொகை 1000 ரூபாயை பார்த்து நாங்கள் 2000 ரூபாய் தரோம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்சது நாங்க தானே, நாங்க உயர்த்தி தருவோம்னு சொன்னா உடனே காப்பின்னு ஆயிடுமா? நீங்க தர 2000 இதுக்கு முன்னாடி பணமே கொடுக்காம நீங்க கொடுக்குற 2000 நாங்க தரேன்னு சொல்லியிருந்தா அது காப்பின்னு ஒத்துக்கலாம். நாங்க 2000 திட்டத்தை ஆரம்பிச்சோம், அது உயர்த்தி தரோம்னு சொல்றோம். நீங்க சொன்னா இப்ப நான் கேட்கறது, நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்றக்காக நான் சொல்லாம இருக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. அது நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் வாக்குறுதி கொடுக்குறீர்கள். நீங்க வாக்குறுதி கொடுக்குற பிரச்சனை இல்லை, அதுல எங்களை பார்த்து அதிமுக காப்பீடு பண்ணுது அப்படின்னு திமுக சொல்றாங்கல்ல, அப்ப யார் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க? எந்த திட்டத்தை எந்த பாரா எந்த அறிக்கை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும். நாங்கள் சொல்வது, நாங்கள் 1000 கொடுக்க ஆரம்பித்தோம், 2000 உயர்த்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1000 கொடுக்கறதே எதிர்த்த கம்பெனி இன்னைக்கு 2000 தரேன்னு சொல்லுது. மக்கள் சிந்திப்பார்களா, சிந்திக்க மாட்டார்களா? இன்னொரு கொடுமை கேளுங்க. 10,000 ரூபாய் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, அவங்க சொன்னாங்க. 10,000 ரூபாய் எப்படிங்க தருவீங்கன்னு ஒரு செய்தியாளர் கேட்கிறார். அந்த 10,000 தருது பேர் என்ன தெரியுமா? வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக 10,000 தருவோம். இதுதான் அந்த 10,000 ரூபாயுடைய பேசிக் அதிமுக சொன்னது. அந்த அறிப்பை வெளியிட்ட உடனே எதில் இந்த செய்தியாளர் கேட்கிறாரு, அந்த 10,000 எப்படி தருவீங்க, நிதி ஆதாரங்களை எப்படி திரட்டுவீங்க, ஒன்றிய அரசு பணமா மாநில அரசு பணமா, பணத்தை எப்படி எங்கேருந்து ஏற்பாடு பண்ணுவீங்க கேட்டா, அதுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்தார் பாருங்க. வரிகள் போட்டு அதன் மூலமாக நிதி ஆதாரங்களை திரட்டி 10,000 ரூபாய் தருவோம்னா அந்த பருத்தி மூட குடோன்லயே இருந்திருக்கிறாமே. அதுக்கு முன்னாடி அதுக்கு வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னா, நிதி மேலாண்மைங்கிறது எங்களுக்கு பண்ண தெரியும், சரியான நிர்வாகம் பண்ணா இது பிரச்சனை இல்லை அப்படிங்கறதையும் சொன்னார். அதையும் சேர்த்து சொல்லுங்க. சரியான நிர்வாகம் இல்லைங்க. 5 வருடத்தில் நாங்களும் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறோம், அவங்களும் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நிதி மேலாண்மையை எப்படி கொண்டு வருகின்ற கேள்விதான் அவர் கேட்டார். அந்த கேள்விதான் அவர் சொன்னாரு. அது நிதி வரி போட்டு வரி புரிய வதிகளை உருவாக்கி அது மூலமா திரட்டினா அவர் வாயை திறந்து சொல்லல, ஒன்றிய அரசுகிட்ட வாங்கி தருவோன்ட்டு. அவர் வாயை திறந்து சொல்லல, எப்படி பீகார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வாங்கி தருவோம்னு சொல்லல. அவர் சொன்னது நிதி ஆதாரங்களை பெருக்கி தான் சொன்னார்னா, இது பேர் என்னதுக்கு? வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000. ஆனா அதுக்கு வரி போட்டு தான் தருவோம்னா, அதுதான் நாங்க முதல்ல சொன்னோம், பருத்தி மூட குடோன்ல இருந்திருக்கலான்ட்டு. திராவிட மக்கள் நான் 1000 சொல்லலாம், திராவிட முன்னேற்றம் சொல்லலாம், எல்லா கட்சியும் சொல்லலாம். ஆனா யார் நிறைவேற்றுவார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும். நான் இன்னும் குறிப்பா சொல்லட்டுமா, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி இப்ப நிறைவேற்றன்னு சொன்னனால இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். கனிமொழி அம்மையார் சொன்னாங்க, நாங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், 404 வச்சோம், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 37 ப்ராசஸ்ல இருக்கு. அது மத்திய அரசுடைய நிதி வாங்கி பெற வேண்டியதா இருக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொன்னார்.
இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. 525 வாக்குறுதிகளா 505 வாக்குறுதிகளா? 525 இப்பொழுது வெளியிட்டிருக்கிற வாக்குறுதிகள். 2001 வெளியிட்டது 502 வாக்குறுதிகள். 502ல 404 நிறைவேற்றிட்டோம். 44 ப்ராசஸ்ல இருக்கு, மீது அப்படியே இருக்கு. இல்ல அவங்க சொன்னதை நான் அப்படி சொல்றேன். 2021 தேர்தல்ல 505 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 502 இல்ல அவங்க சொன்னதை நான் சொல்றேன். 505 அறிக்கை கொடுத்ததுல 404 நாங்க நிறைவேற்றினோம். கிட்டத்தட்ட 101 வந்து எங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அதுல ஒரு 37 40 வந்து நாங்க மத்திய அரசு வந்து நாங்க அதை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இதுல ஒவ்வொரு தரப்பும் வந்து இப்ப அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து 404ன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்லும்போது நாங்க 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம், 75%, 99% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு வேரியஸ் டிஃபரன்சஸ்லாம் அவங்களாம் சொன்னாங்க. நான் சொல்றேன், இந்த பிரச்சனை வந்தபோது மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், நிதித்துறை அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வம் 3 பேரும் தலைமை செயலகத்தில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகத்தையும் அழைத்து ஒரு ஸ்கிரீன் போட்டு எந்தெந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம், எது எது ப்ராசஸ்ல இருக்கு, எது எது முடியும் தருவாயில இருக்குன்றத ஜெயா டிவி முதல் கொண்டு உட்கார வைத்து பட்டியல் போட்டு காண்பித்தோம். அவங்க பார்த்துட்டு போனாங்க. அப்போ வந்து ஒருவேளை அதிகாரிகளோ அல்லது மற்றவர்களோ முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு தவறான எண்ணிக்கை கொடுக்குறாங்களோ? தவறான எண்ணிக்கை. இப்ப நான் பேசிட்டே இருக்கேன் ஃப்ளோல, நான் வந்து இப்ப நீங்க தான் 502 சொன்ன, நீ 504ன்னு சொல்லலையா? அந்த ஃப்ளோல மிஸ் ஆவறது தான் நான் சொல்றதுக்கும் முதலமைச்சர் சொல்றதுக்கும் துணை முதலமைச்சர் சொல்றதுக்கும் அமைச்சர் பெருமக்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம். நீங்க சட்டசபையில அந்த அம்மையார் சொன்னாங்க, நானும் மனுஷி தானே, வாய் தவறி வந்துருச்சுன்னு. அதெல்லாம் சாதாரணம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்கிறது வந்து அதாவது நாங்க புள்ளிவரமா சொல்லிட்டோம், 404 நிறைவேற்றி இருக்கிறோம், 40 ப்ராசஸ்ல இருக்கு, மீதி பெண்டிங்ல இருக்கு. அது நாங்க இது 100க்கு 100 நிறைவேற்றிடும் மாறுதட்டிக்கல, இல்ல பொய்யாவும் சொல்லல. இதுதான் ஸ்கிரீன் போட்டே காமிச்சிட்டோம், இந்த திட்டங்களை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு. நாங்கள் கிட்ட இருந்து மக்களுக்கு தெரியும் சார். இதே 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை ஆயிரம் பேருக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு இலவச செல்போன் தருவோம், எப்பொழுதும் அந்த அறிக்கையில இருக்கு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, யாரு செல்போன் கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு இல்லாதவங்கள ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேன், அந்த கேனை இலவசமா தருவோம். யாரு கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திமுக வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்க வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னு சொன்னாங்களே. அது 2006ல 34,500 பேர் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் சொன்னாங்க, வீடற்றவர்களுக்கு நிலமில்லாதவர்களுக்கு. எல்லாருக்குன்னா சென்னையில் 2 ஏக்கர் தர முடியும்? இல்ல கேள்வி இது. அதுதான் கேள்வி. விவசாய பெருமக்களுக்கு அந்த வரி பிரச்சனையை நம்ம கடைசி வரி முதல் வரி விட்டுறோம். நம்ம நிலமற்ற விவசாய பெருமக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தரப்படும் சொன்னாங்க. என்னுடைய கணக்கு சரியா இருந்தா நான் 2009 பட்ஜெட் பதிலுடைய மைண்ட்ல இருக்கு, அதை வச்சு சொல்றேன். 34,000 பேருக்கு கொடுத்துருக்கிறோம்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் சொன்ன பதில் என்னுடைய மைண்ட்ல இருக்கு. 34,000 பேர் கொடுத்தோம். நாங்கள் சொன்னதை செய்தோம். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் வந்தால் சொன்னால் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் மக்கள் பார்க்கறாங்க. அண்ணா சொன்னாரு, உதயமின் திட்டத்தை கையெழுத்து போட்டதால தான் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பு பாதையெல்லாம் வந்தது. உதயமின் மின்தட பாதைகள் வந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னார். ஏன் அதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு தெரியாம போச்சு? ஏன் ஜெயலலிதா இப்போ கையெழுத்து போட மாட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? ஏன் சட்டசபையில் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அப்போ ஜெயலலிதாவுக்கு தெரியாதது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருந்ததா? ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது தங்கமணி போய் ஏன் டெல்லியில் போய் கையெழுத்து போட்டாரு? ஒன்று, அண்ணனுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் ஆட்சியில் 18 மணி நேரம் மின்தடை இருந்தது. ஆமாம் இருந்தது, மறுக்கவில்லை. 2011 2021 இந்த 10 வருடத்தில் ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் 3 முதலமைச்சர் இருந்தார்கள். ஏதாவது தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்ட ஒரு மின் திட்டத்தினுடைய பெயரை அண்ணன் பேசுகிற போது பதிவு பண்ணணும். நீங்கள் பேசுகிற போது எங்க திட்டத்தை எந்த இதில் மாநில அரசு மின் திட்டத்தை துவங்கிச்சுன்னு பதிவு பண்ணணும். அப்புறம் அண்ணன் பேசுகிற போது நீங்கள் அரசியல் விமர்சகர் சொன்னீங்க, அவர் நேராக பிஜேபின்னே சொல்லிட்டார். எங்காலு 3வது முறை இன்னும் 20 வருஷம் அவர் தான் வருவார், 3 முறை யாருமே வரலன்னு. 52 தேர்தலையும் நேரு தான் வந்தார், 57 தேர்தலையும் நேரு தான் வந்தார், 62 தேர்தலையும் நேரு தான் வந்தார், 64 தான் நேரு இறந்து போனார். இந்தியாவில் முதல்ல தேர்தல் எப்போ சார்? 52 சார். என்ன சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வேற எப்ப நடந்தது? நீங்க பொது தேர்தல் எப்ப நடந்தது சொல்லுங்க. 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிரதமர் சார். தேர்தல் 52 நடந்துதான் நடக்கலையா? நீங்க சார் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து இல்ல, நீங்க நம்ம தேர்தல் அறிக்கையில இருந்து டிவியேட் இல்ல 52 பொது தேர்தல், 57 பொது தேர்தல், 62 பொது தேர்தல், 3 முறை நேரு ஜெயிக்கிறார், 64 இறந்துட்டார். ஆக 14-15 வருஷம் இல்லாம இடைப்பட்ட சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பிரதமர் இருந்தார். அது வேற விஷயம். நீங்க அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு திமுக அது செஞ்சுதா இது செஞ்சுதா அது மாதிரி இதுன்னு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் சார். அப்புறம் அவரே போய் திருவிழா பொக்கடா வைக்க சொல்லிட்டாரு.
ஞாபகம் இருக்கா? கங்கை காவிரி இணைப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம்னாரு. இன்னும் உள்ளூர் ஆறுகளை இணைப்பதற்கு நிதி கொடுக்காத அரசு இந்த அரசு. வேளாண்மை பற்றி அவ்வளோ மூச்சோட பேசுனீங்க. 3 வேளாண்மை கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அதை எதிர்த்து போராடிய 700 விவசாயிகளை தற்கொலை செய்ய தூண்டியது யாரு? டெல்லி, ஹரியானா, காஷ்மீர், பஞ்சாப் பல ஹைவேஸ் ரோடெல்லாம் பள்ளம் தோண்டி முள்ளு போட்டது யாரு? போராடிய விவசாயிகள் மீது டிராக்டர் ஏற்றி கொண்ட எம்பி, பாஜக எம்பியோட பையன் யாரு? மறந்து போச்சா சார் அதெல்லாம் உங்களுக்கு? நோ, பாஜக ஆட்சியில் வேளாண்மை அபரிவிதமாக வளர்ந்த மாதிரி பேசுறீங்க. இந்த 11 வருட ஆண்டுகள் இன்னும் கொடுமை தெரியுமா? உங்களுடைய முக்கியமான கோஷம் என்ன தெரியுமா? 50 ஆண்டுகள் பிஜேபி கோஷம் காஷ்மீரை மீட்போம். 11 வருஷம் ஆச்சு. ஜனாதிபதி நீங்க, துணை ஜனாதிபதி நீங்க, பிரதமர் நீங்க, 13 முதலமைச்சர் நீங்க, 400 எம்பி நீங்க, எல்லாமே நீங்க. இன்னும் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க முடியல உங்களால. வாயில வடை சுட்டுட்டு இருக்கீங்க இந்தியாவை காப்போன்ட்டு. இங்க இருந்து போய் சர்ஜிக்கல் தாக்குதல் நீங்க. நம்ம நாட்டுக்குள்ள வந்து காஷ்மீர்ல 26 பேரை சாகடித்த பொழுது அந்த தீவிரவாதி எப்படி வந்தான்? உள்துறை அமைச்சர் பதில் சொல்லல. பிரதம அமைச்சர் சவுதியில் இருக்கிறாரு, நேரா காஷ்மீர் போனாரா? பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா? செத்து போனவனை பார்த்தாரா? பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போயிட்டாரு. ஏன்னா இப்ப இந்த இந்தியாவில் தேர்தல் இல்லை, செத்து போன எல்லாருக்கும் முக்கியமா தெரியல அவருக்கு. நேரா போய் சர்ஜிக்கல் தாக்கு நடத்துறேன்ட்டு இந்தியாவோட விமானப்படை காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ள போன உடனே 4 மணிக்கு ட்ரம்ப் போன் நிறுத்திட்டாருன்னு 99 முறை சொல்லிட்டாரு அவரு. அது அவரே நிராகரிச்சார். யாரு? பிரதமரே வந்து சார் பிரதமர் எங்க செஞ்சு நிராகரிச்சாரு? பார்லிமென்ட்ல பேசுறாரா? இல்ல சார், இல்ல சார், இது வரைக்கும் நேரடியாக ட்ரம்ப் இல்ல சார், இது வரைக்கும் நேரடியாக ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படி நரேந்திர மோடி பேசுற ஒரு பேச்சை காட்டுங்க சார் எனக்கு. நான் சொன்ன ஜெய்சங்கர் சார், நான் பிரதமர் பத்தி கேக்குறேன். இதுக்கு இந்த தேர்தல் இருக்கு சார். நீங்க பொய் நீங்களே பொய் சொல்லுங்களே. எங்க இருந்தாலும் வராங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யான வாக்கு கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்தி இன்னைக்கு பொய்யா நிக்கிறீங்க. நீங்க சரி நான் பதில் சொல்றேன். நீங்க இங்க கேட்டா காஷ்மீர் பாரு, கன்னியாகுமரியை பாரு, பார்லிமென்ட்ல நேரா கேட்டாங்க. இங்க இருக்க கன்னியாகுமரியை பாருங்க, நீங்க காஷ்மீர் அப்புறம் பார்க்கலாம். இப்ப தேர்தல் வந்து கன்னியாகுமரி சார். நம்ம நாட்டு பெட்ரோல் யார்கிட்ட வாங்கணும்னு ட்ரம்ப் சொல்வாரா சார்? ரஷ்யால வாங்கிக்க 1 மாசம் பர்மிஷன் தரேன்னு இன்னைக்கு பெட்ரோல் கேஸ் லைன்ல நிக்கிறான் சார். நீங்க கேஸ் லைன்ல நிக்கிறான், வீட்ல யாருக்கும் வரல. ஆனா போய் சொல்றாரு பார்லிமென்ட்ல இந்தியால எந்த பிரச்சனையும் இல்லன்னு. நான் சொல்ல வருது 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை குடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா ட்ரம்ப் அங்க டீசல் எடுக்கிறாரு, இங்க பெட்ரோல் இதுவா பிரச்சனை. இங்க 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 ஓட்டு போடுற மக்களுக்கு நீங்க சொல்லல சார். 100 ரூபாய் குறைக்கிறீங்க சார். ஒருத்தர் ஒரு 5 லட்சம் அக்கவுண்ட்ல போடுறாரு, ஒருத்தர் 15 லட்சம் போடல சொல்லல சார். 15 லட்சம் போடுறது எங்க சொன்னாரு? என்ன சார் இது 20 வருஷமா அமித்ஷா பேசுறத நிரூபிச்சிட்டனா பத்திரிகையாளர் சந்திப்புல அது ஒரு கோஷம் தான். தேர்தலுக்காக தான் போட்டோம். இல்ல சார், இல்ல சார், பேட்டி கொடுக்கும்போது அது சொன்னதை ஒத்துப்பீங்களா? நான் இன்னும் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. எனக்கு நல்லா ஹிந்தி தெரியும். एक एक के खाते में काला धंधा लेको आएंगे, एक एक के खाते में 15 लाख मिलेंगे. இதுக்கு என்ன அர்த்தம்? வீடியோ இருக்கு, 10 நிமிஷம் டைமுக்கு தான் போட்டு காமிக்கிறேன். 15 லட்சம் வந்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருப்பு படம் கிடைக்கிற கொண்டு வருவேன் சார். சார் காலா தந்தா லேக்கோ ஆவுங்கா கொண்டு வந்தாரா சார்? அதுதான் கொண்டு வர முடியும்னு சொன்னார். போட முடியும் சொன்னதுக்கும் ஒவ்வொரு அதுல போறதுக்கும் சரி ஓகே சார். அமித்ஷா கிட்ட கேக்குறாங்க 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே சார், அது தேர்தலுக்காக போடப்பட்ட கோஷம். உங்களுக்கு பர்சனலா அரை மணி நேரத்துல உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க இதே நேரலையில போட்டு காமிச்சாலும் ஓகே. ஒன்னு நான் சொல்ல வரது சொல்லுங்க. மத்திய அரசு மேல பழி போட்டுறாங்க, மத்திய அரசு மேல பழி போட்டுறாங்க சார். கல்வி நிதி தரல சார், 100 நாள் வேலை வாய்ப்பு நிதி தரல சார். இவ்வளவு நாள் தரல, இப்ப ஜெயிச்சு வந்தீங்களா வாங்கிட போறீங்களா? என்ன சார் இதே தான் பேசிட்டு இருக்க போறீங்க? நீங்க தரல, நீங்க தராம இல்ல சார். ஒரு கையால தராம இல்ல சார், வாங்க முடியல. நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நாங்க 7 கார் மாறி போல, எங்க கட்சிக்குள்ள மூடி போல மக்களுடைய பிரச்சனை 7 கார் மாறி டிவேட் ஆயி போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் எங்கயோ போயிடுது. நிறைய சொல்லிடுவோம். ரொம்ப சுருக்கமா நாங்க பயப்படுறோமா இல்லையான்னு 7 கார் மாறி போனவங்கள கேட்கணும். கட்சிக்குள்ள மூஞ்ச மூடின்னு போனவங்கள கேட்கணும். ஏசி ரூம்ல வேர்த்து போனவங்கள பார்த்து கேட்கணும். எங்களை கேட்க கூடாது. நாங்க சட்டசபையில சொக்கையா கட்சிக்கு போய் கவர்னர் கிட்ட காப்பாத்துங்கன்னு கேட்கலங்க. கவர்னர் கிட்ட போய் காப்பாத்துங்க. மக்கள் உங்களை தோற்கடிச்சாங்க. இது நம்ம வீரத்தை பத்தி பேசாதீங்க. மக்கள் உங்களை தோற்கடிச்சாங்க, நீங்க ஜெயிக்க வச்சாங்க. ஒரே நம்ம ஒரே மக்கள் உங்களை
பேசினார் இல்லையா? கவர்னரை பார்த்து கிட்டத்தட்ட பயப்பட, நான் சொத்தை கிழிச்சிட்டு போய் ஏன் கவர்னர் கிட்ட சார், மக்கள் எங்களை பாருங்க, ஜெயிக்க actually வச்சாங்க, சின்ன matter உங்களை அது. தோக்கடிச்சாங்க சார். ஐயா, ஒரே ஒரு உங்க வீரம் சொல்லட்டுமா சார்? அதிமுக, சார், ரைட், ரைட். அகில இந்திய இல்ல, அதிமுக இல்ல, எப்ப இல்ல, சொல்லுங்க? வேண்டாம். சார், இது நாகரிகமா இருக்காது சார், ப்ளீஸ் தயவுசெய்து. சார், சார், சார். கையில காலு சார், சார். அப்பாக்கு இடம் கொடுங்கன்னு போய் சார், 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 நாகரிகமா சார், வேண்டாம் சார், 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 தயவுசெய்து வேண்டாம். தயவுசெய்து நாகரிகமா பேச வேண்டும் என்று. சார், 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 தயவுசெய்து கண்ணியம். சார், தயவுசெய்து. ஊர்ந்து போய் பதவி வாங்குனீங்க. டேபிள் கையில போய் பதவி சார், வாங்குனீங்க. சார், சார், கண்ணியத்தை காட்டுங்க. சார், டேபிள் கீழே போனீங்க. சாதிக் சார். காலை சாதிக் தூக்கி சார். பதவி வாங்குனீங்க. சார், சார், ப்ளீஸ். முதலமைச்சர் சார், சார். துரோகம் பண்ணீங்க. சார், சார், சார். துரோகம் பண்ணீங்க சார் நீங்க. சார், டேபிள் கீழே போனது யாரு சார்? துரோகத்தை பத்தி டேபிள் கீழே போனது யாரு? கருணாநிதி காலை முடியாம யாரு? இருக்காருன்னு சொல்லி இவர் சார், வந்து தலைவர் யாரு? பதவிக்கு அவர் வந்து சார், சார், துரோகத்தை பத்தி சார், ப்ளீஸ் பேசுறீங்க. தயவுசெய்து சார். ஊர்ந்து போனது சாதிக் சார். யாரு? சாதிக் சார், hold காலை up. விழுந்தது யாரு? தயவுசெய்து சார். நீங்க பேசினா சார், நான் hold அதிகமா up. பேசுவேன். சார், நீங்க சார், அதிகமா சார், சார், சார். அழகிரிக்கு சாதிக், பயந்து சாதிக், சாதிக். அழகிரிக்கு சார், பயந்து please. துணை முதலமைச்சரா இருந்து மதுரைக்கு சார், போக முடியலங்க. தயவுசெய்து wait பண்ணு. அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் மதுரைக்குள்ளே நுழைஞ்சாரு. தயவுசெய்து நாகரிகமா பேசுங்க. கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம வாக்குறுதிகளை பத்தி- முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வாக்குறுதிகளை பத்தி இல்ல, இல்ல, அவரு தொடர்ந்து தப்பா பேசிட்டு இருக்காரு. ஏங்க, அவர் பதவி பேசுறது- ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. டேபிள் கீழே போய் முதலமைச்சர் ஆனது யாருங்க? பதவி வாங்கினதுக்கு அப்புறம் ஆ? நீங்க வந்து வாங்கறதுக்கு கால்ல விழுந்தாங்கன்னு போய் சொல்றீங்க. இல்ல, சார். வாங்கினதுக்கு அப்புறம் சார், சார். ஆமா, உள்ளாரா இல்லையா? வெளியா இருங்க. உள்ளாரா இல்லையா? சாதிக் உள்ளாரா சார். இல்லையா? சாதிக் யாரை சார். தடவை சார், பண்ணா? கொடியை தூக்கிட்டு போய் சார், 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 இது என்ன பேசுது? எல்லாருமே எல்லாரும் பேசக்கூடியவங்க. என்ன பேசுது? வெள்ளக்கூடிய புடிச்சிட்டு போனீங்களே சார், தெரியலையா? தயவுசெய்து சார், குமார் சார், சார், ஒரு தயவுசெய்து சார், எல்லாருமே நீங்க கண்ணியமிக்கவர்கள். நீங்க சார், பேசக்கூடிய முதல்ல பேச்சாது. அவருக்கு நான் என்ன புரிய தயவுசெய்து வைக்கணும்னா- கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நீங்க இல்ல சார். பேச 4 பேர் பாக்குறாங்க.